கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரதீப் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் லட்சுமி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த கோடை மழையானது ஒரு மாதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக அக்னி சித்திரம் தொடங்கியது முதலே அக்னி சித்திரை வெப்பத்தை விட மழையானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், பர்தூர், ஊத்தங்கரை, தேன்கனிக்கோட்டை, ஓசூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து 15 நாட்களுக்கு மேலாக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக பெய்த கனமழையானது கடந்த 3 நாட்களாக மழை இல்லாமல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வெயிலானது சுற்றிட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட வந்த நிலையில் இன்று மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை 1 மணி நேரத்துக்கு மேலாக வேப்பனப்பள்ளி, கிருஷ்ணகிரி, நேர்லகிரி, தீர்த்தம், மலை, பொன்னானி, நல்லூர், குந்தாரப்பள்ளி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலும் கனமழையானது வெளுத்து வாங்கியது. இந்த கனமழையால் சாலை ஓரங்களிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடியது. கோடை மழையின் தொடர்ந்து பெய்து வருவதால் இப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை வருகிறது. தொடர்ந்து இப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் இப்பகுதிகளில் வறண்டு காணப்பட்ட நீர்நிலைகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன. குறிப்பாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனால் இப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரதீப்.